அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 27/6/2026 ஆனி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் 5:55 சூரிய லக்னம் மிதுனம். அசுபதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும். அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நீங்கள் உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கான பாதையில் செல்வீங்க. அதற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொள்வீங்க. பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. இது உங்கள் பணியை பொறுத்தவரை பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை பராமரிப்பீங்க. நட்புடன் சகஜமாக பழகுவீங்க. இன்று எளிதாக கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால் நல்ல பண வரவு கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. இன்று உங்களுடைய செயல்களை திறன்படன் ஆற்றக்கூடிய அளவிற்கு உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, வெற்றி பெறுவதற்கான உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய மனதில் குழப்பம் ஏற்படாமல் தவிர்க்க உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய கவனக்குறைவு காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பணிகளை கவனமுடன் நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் துணையிடத்தில் அமைதியற்ற நிலையில் இருப்பீங்க. இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்வது சிறந்தது. இன்று பணப்புழக்கம் மீதான இருக்கக்கூடிய உங்களுக்கு பணவரவு காணப்பட்டாலும் குடும்பத்திற்காக அவசர செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். பணி நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, வெற்றி பெற கொண்டாடுவீங்க. இன்று உங்களிடம் காணப்படும் தைரியமும் உறுதியும் உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டும். பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. உங்களின் கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கக்கூடியதாகும். உங்கள் துணையிடத்தில் இனிமையான நல்லுறவு கொண்டிருப்பீங்க. இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதிக பணம் காணக்கூடியதாகும். வெளிநாட்டில் இருந்து சிறிது பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. உங்களின் இன்றைய திட்டத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க. மும்பரமாக காணக்கூடிய வகையில் தவறுகளை தவிர்த்து கனமாக நீங்கள் பணியாற்ற வேண்டியது நல்லது. உங்கள் துணையிடத்தில் அமைதியான முறையில் பழக வேண்டும். நடக்கும் சம்பவங்களை அதனுடைய போக்கில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று வரவு செலவு இணைந்து காணக்கூடிய ஒரு நாள். பணத்தை சிறந்த முறையில் கையாள வேண்டும். உங்களுடைய செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. கன்னிராசி நண்பர்களே, இன்று அதிக பொறுப்புகள் காணக்கூடியதாகும். உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் உரையாடும் பொழுது கவனம் தேவை. பணி நிமித்தமான ஒரு பயணம் காணக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய பணியில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது வார்த்தைகளை கவனமாக நீங்கள் பிரயோகிக்க வேண்டும். பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எனவே நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது நல்லது. தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, சவாலான ஒரு நாள். சாதகமான பலன்கள் காண இன்று நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். என்றாலுமே அமைதியற்ற உணர்வு உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காத வண்ணம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை. அது மட்டும் இல்லாமல் பணிகளை சிறந்த முறையில் கையாள திட்டமிடல் வேண்டும். உங்கள் துணையிடத்தில் உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணக்கூடியதாகும். அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக காணப்படாது. உங்களுடைய மதிப்பு வாய்ந்த பொருட்களை நீங்கள் இழக்க வாய்ப்பு இருக்கு. எனவே கவனமாக நீங்க இருக்க வேண்டும். கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, சாதகமான ஒரு நாள் உங்களுக்கான காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல நம்பிக்கை, ஆற்றல் மற்றும் உறுதி உங்களுடைய கண்ணோட்டத்தை வரையறுக்கும். நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. பணிகள் ஆற்றும் பொழுது நீங்கள் எளிதாக செய்ய வேண்டியது. கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக ஆற்றுவீங்க. உங்கள் துணையிடத்தில் நல்ல விதமாக தொடர்பு கொண்டு இருப்பீங்க. இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம். நிதி நிலைமை ஸ்திரமாக காணக்கூடியதாகவும் நீங்கள் உங்களுடைய புதிய முதலீடுகள் மூலம் உங்களுடைய நிதி நிலைமையை நீங்கள் மேம்படுத்தலாம். இன்று உங்களுடைய ஆரோக்கியமும் ஆற்றலும் காணக்கூடிய வகையில் இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்த வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் புதிய நண்பர்களை தொடர்புகளை உருவாக்கி கொள்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணிகளை வெற்றிகரமாக நீங்கள் ஆற்றுவீங்க. உங்கள் சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கலாம். உங்கள் துணையிடத்தில் இணைந்து செயலாற்றுவீங்க. நண்பர்களுடைய இல்லத்திற்கு செல்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்று சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வகையில் பணத்தை நீங்கள் சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, மும்பரமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டும். இன்று அதிர்ஷ்டம் காணப்படாது. நீங்களுடைய முயற்சிகளை சார்ந்திருக்க வேண்டும். பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. உங்களுடைய பணிகளை கையாளும் பொழுது தவறுகள் ஏறாமல் இருக்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் இன்று சூடான விவாதத்தில் நீங்கள் ஏற்படுவீங்க. உங்களுடைய தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய ஒரு நாள். சளி மற்றும் காய்ச்சல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உரையாடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணி சுமை அதிகமாக இருக்கு. பணிகளை கவனமாக நீங்க கையாள வேண்டும். தவறுகளை தவிர்ப்பது நல்லது. உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் உறவில் அமைதியின்மை பாதிக்கப்படும். பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டியது நல்லது. தலைவலி பாதிப்புகள் ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ஆறுதல் தரும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, இன்று மன வலிமையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியம். உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது தடைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். நேர்மறை எண்ணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது நல்லது. உங்களுக்கு பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும். மன வளர்ச்சியுடன் நீங்கள் காணக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்று உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியுடன் இருக்க மனம் திறந்து பேச வேண்டும். அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக காணப்படாது. தேவையற்ற செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாக சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். முதுகுவலி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்களை திறன்பட ஆற்றக்கூடிய அளவிற்கு உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணக்கூடிய வகையில் இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி